மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது கவி காளமேக புலவருடைய ஒரு அற்புதமான இறைக்கவி. இந்த இறைக்கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும், இதற்கான ஞான மார்க்க விளக்கம் இதுவரை யாரும் கூறாத விளக்கத்தை உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். இந்த கவியை நான் வாசிப்பதற்கு முன்பு இதற்கான ஒரு விளக்கமாக, முன்னோட்டமாக ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு கவியையும் அதன் விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். உலகியலிலே இந்த வாழும் மனித கூட்டம் பணம் இருந்தால் ஒரு ஆட்டம் ஆடும் என்பார்கள். அதுபோல இறைவனும் பணம் இருந்தால் இந்த மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை செய்வான். நான் சொல்வது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆம், பணம் என்பது மிகப்பெரிய ஒரு நிலை இரையாட்டத்தை காண்பதற்கு. சரி, விளக்கத்தை காண்போம். முதலில் கவியை வாசித்து விடுகிறேன், பிறகு இதற்கான விளக்கம். கவி: ஆடாரோ பின்னை அவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க, நீடாரோர் வீதியிலே நின்றுதான் தோடாரும் மெய்க்கே பரிமளங்கள் வீசும் தியாகேசர் கைக்கே பணமிருந்த கால். ஆடாரோ பின்னை அவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க, நீடாரோர் வீதியிலே நின்றுதான் தோடாரும் மெய்க்கே பரிமளங்கள் வீசும் தியாகேசர் கைக்கே பணமிருந்த கால். இதுதான் கவி. இந்த கவியிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஞான மார்க்க நிலையிலே விளக்கத்தை காண இருக்கிறோம். பணம் என்பது மிக மிக தேவையான ஒன்று மனித குலத்திற்கு என்று சொன்னேன். அதுபோல இறைவனுக்கும் பணம் வேண்டும். பணம் இருந்தால் அவன் ஆடாத ஆட்டமெல்லாம் எப்படி மனிதர்கள் ஆடுகிறார்களோ அந்த ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும் நிலையை இந்த உடலிலே காணலாம். பணம் என்பது என்ன பொருள்? பணம் என்பது பாம்பு படம் என்று பொருள். இந்த பாம்பு என்பது என்ன? பாம்பு என்பது குண்டலினி மகாசக்தி. பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்கப் பொருளாக இருந்த நிலையிலே இருப்பாக இருந்து இயக்கமாக மாறும் இந்த இறைவன் இந்த உடலிலே மூலாதாரம் என்கின்ற நிலையிலே அந்த ஆதாரத்திலே இருக்கிறார். மூலாதாரம் இங்கு இருக்கிற இந்த உடலிலே முதுகெலும்பு முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையிலே இருக்கிறது மூலாதாரம். தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த உடலிலே நிறைய இருக்கிறது. இந்த இறைவனை காண வேண்டும் என்றால், பணம் என்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்பப்பட வேண்டும் என்றால் அதற்கு மூலமான தியானம் என்கின்ற நிலையை செய்ய வேண்டும். அந்த தியானம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மூலப்பொருளாக கால் என்கின்ற காற்று தேவை. அந்த கால் என்கின்ற காற்றை வைத்துத்தான் இந்த தியானம் நடைபெறுகிறது. இந்த கால் என்கின்ற காற்றினை சுவாசிக்கிறோம், அதன் வழியாக உயிர் வாழ்கிறோம். அந்த காற்றை சில சூத்திரங்களை அமைத்து அதை மாற்றும் போது அங்கே ஒரு நிலை ஏற்படுகிறது. காற்றின் நிலையை மாறிவிடுகிறது. சுத்த வெப்பநிலை தோன்றுகிறது. இந்த உடல்நிலை சுத்த வெப்பம் தோன்றும் போது வடகலை இடகலை என்ற நிலை உருவாகிறது. இந்த வடகலை இடகலை என்ற நிலை உருவாகும் போது சுழுமுனை என்கின்ற நிலை வருகிறது. இந்த சுழுமுனை என்கின்ற நிலை வரும்போதுதான் அந்த குண்டலினி மகாசக்தி என்கின்ற மாபெரும் இயக்க நிலை இறைப்பொருளாக இருந்து நடனமாடுகிறது. இந்த நிலை நம் அனைவராலும் பார்க்கக்கூடிய நிலையை ஞான பெருமக்கள், முனிவர்கள், மகா யோகிகள் மட்டும் தனியாக குதித்து வரவில்லை. நம்மை போன்று மனிதராக பிறந்து தங்களுடைய இடைவிடாத முயற்சியின் வழியாக பயிற்சி செய்து அந்த பயிற்சியின் வழியாக
காற்றினை மாற்றி அந்த காற்றின் வழியாக பணம் என்கின்ற சொல்லக்கூடிய பாம்பு நிலையை, குண்டலினி மகாசக்தி நிலையை எழுப்பி அதன் வழியாக இறைவனை கண்குளிர கண்டு அந்த நிலையிலே பெரும் மகிழ்வு என்று சொல்லக்கூடிய பேரானந்தத்தை அடைந்தார்கள். அடைந்து அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் தியானம் என்கிற நிலை அவசியம் தேவை. இங்கு கை என்பது நாசி. கைக்கே பணம் இருந்த கால் என்றால் இந்த நாசி வழியாக கால் என்கின்ற காற்றினை சுவாசித்து தியானம் என்கின்ற நிலையை ஏற்றும்போது பணம் என்கின்ற அந்த பாம்பு குண்டலினி மகாசக்தி எழுவதுதான் இந்த கடைசி வரிதான் உச்சகட்ட வரி. இந்த வரி சொல்வதற்கு, இந்த வரியை புரிந்து கொண்டால் மற்ற 3 வரியையும் புரிந்து கொள்வது மிக எளிது. இந்த தியானம் செய்யும் போது ஆடக்கூடிய அந்த பாம்பு ஆட்டம், ஆடாரோ பெண்ணை அவர்கள் அன்பரெல்லாம் பார்த்திருக்கிறார். அந்த நிலை வரும்போது அவர் ஏன் ஆடமாட்டார்? ஆடுவார். பெண்ணை அவர் அன்பரெல்லாம் பார்த்திருக்க. அன்பர் என்று இங்கே கூறுவது சக்கரங்கள். 7 சக்கரங்கள் இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த சக்கரங்கள் தான் இங்கே அன்பர்கள். பின்னை என்று சொல்வது, பின்னை என்பது இங்கே பெண்பால் இயக்க நிலை. இந்த இயக்க நிலை என்பது இந்த சக்கரங்களை குறிக்கிறது. அன்பரெல்லாம் பார்த்திருக்கின்றால் அந்த அன்பர்கள் எல்லாரும் அந்த பாம்பாட்டத்தை காண்கிறார்கள், பாம்பாட்டத்தை மேல் எழுப்புகிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். நீடாரூர் வீதியிலே நின்றுதான். நீடாரூர் என்பது நீண்ட நெடிய வீதி. இந்த நீண்ட நெடிய வீதி இறைப்பாதை. இந்த இறைப்பாதையிலே தான் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான் தவம் ஏற்றும் போது, தியானம் ஏற்றும் போது. தோடாரும் நீக்கி பரிமளங்கள் வீசும். இந்த தோடாரும் என்பது அற்புதமான வார்த்தை. தோடு என்பது என்ன என்றால் மலர், மென்மை, நுட்பம், மிக மிக மெல்லிய நிலை. அந்த நிலையிலே இருக்கிறான் இறைவன். அவன்தான் தோடாரும் என்றால் தோடை ஒத்த நிலையிலே இருக்கும் இறைவன். தோடாரும் மெய்க்கே என்றால் இந்த உடல்நிலை, இந்த உடல் இறைவன் அந்த ஆட்டம் ஆடும்போது பூவாக மாறிவிடுகிறது. உடலே அற்ற நிலை வந்து விடுகிறது. அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த பூ எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ அதை போல தவம் ஏற்றும் போது இந்த உடல்நிலை மாறிவிடுகிறது. உடல் இயக்கமே நின்று விடுகிறது. அங்கு இறைவனோடு இரண்டர கலந்து அந்த இயக்க நிலை, பேரின்ப பெருநிலை உண்டாகிறது என்பதாக கூறுகிறார் கவிஞர். பரிமளங்கள் என்றால் என்ன? பரிமளம் என்பது இங்கே சுத்தி செய்தல் என்று பொருள். நாணம் என்று பொருள் இருக்கிறது. நாணம் என்றால் வெட்கம் அல்ல. இன்னொரு 2 சுழி என்றால் சுத்தி செய்தல் என்று பொருள். இந்த உடல் சுத்தி செய்யப்படுகிறது தியானத்தின் வழியாக. கர்மாக்கள் எரிக்கப்படுகிறது. கர்மாக்கள் எரிக்கப்படும் போது அசுத்தங்கள் மறைந்து விடுகிறது. அசுத்தங்கள் மறையும் போது இந்த தியானம் வழியாக நல்ல அதாவது ஒரு உண்மையான உடல், உண்மையான நிலை, அந்த மெய்யான இறைநிலை இந்த உடல்நிலை பூந்து விடுகிறது. புகும்போது நமது உடல், மனம், உயிர் அனைத்துமே தூய்மையாக மாறிவிடுகிறது. தூய்மையாக மாறும்போது அங்கே என்ன நடக்கிறது? இறைப்பொருளாக இங்கே இந்த உடல் மாறிவிடுகிறது. ஏன்? இறைவனாகவே மாறிவிடுகிறது. ஆனந்தம் தாண்டவம் ஆடுகிறது. உடல் நீட்சி பெறுகிறது. மனம் தெளிந்த சிந்தனை அடைகிறது. உயிர் அற்புதமாக இயங்குகிறது. உடல் நோயற்று இருக்கிறது. இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த பணம் வேண்டும். பணம் என்பது இங்கே பாம்பு, குண்டலினி மகாசக்தி. பாம்பு என்றால் உள்ளே பாம்பு இருக்கவில்லை. பாம்பு எப்படி வளைந்து செல்கிறதோ அதுபோல இந்த சக்கரங்களிலே வளைந்து வளைந்து சென்று நெற்றி புருவத்திலே சுடராக, வெப்பமாக, பிரகாசமாக ஒளிர்ந்து இந்த நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இறை நடனம். எனவே நண்பர்களே, இந்த கால் என்கின்ற காற்றினை கொண்டு பணம் என்கின்ற பாம்பினை, அந்த பாம்பை இயக்கச் செய்தால் நமது உடல், மனம், உயிர் அனைத்துமே தெளிவாக இருக்கும். நீண்ட நாள் வாழும் தெளிவான சிந்தனை. எல்லா உயிரும் இறை உயிரே, எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான்.
அது மட்டுமல்ல, இறைவனை கண்குளிர கண்ட பெருமை இந்த மனித எடுத்த ஒரு நிலையிலே நாம் பெற்று விடுகிறோம். அந்த நிலையை அனைவரும் பெறுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.